ஏய் பெண்ணே, எதிரி வெளியில இருக்கிற ஒருத்தன் என்றால் நீங்கள் இன்னும் சாந்தமாக வாழ முடியும். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவன், தினமும் உங்கள் மனதை உடைக்கிறவன் என்றால் அது வாழ்க்கை இல்லை. அது மெதுவாக நடக்கும் ஒரு அமைதியான அழிவு. அவர் உங்களை அடிக்காமல் இருக்கலாம், அவர் கத்தாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தை மெதுவா கிழிக்க ஆரம்பிக்கும். உங்களால எதுவும் ஆகாது. உங்கள் கனவுகள் எல்லாம் வீண். நீங்கள் ஒன்றுக்கும் தகுதியில்ல. இந்த வார்த்தைகள் அன்பு இல்லை, இது கவலை இல்லை, இது முழுக்க முழுக்க கட்டுப்பாடு. ஒரு பெண்ணை உடலால் அடிப்பவன் ஒரு நாள் குற்றவாளி என்று சமூகத்துக்கு தெரியும். ஆனால் மனதால் உடைப்பவன் பல நேரங்களில் நல்ல கணவன் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருப்பான். அதனாலதான் சாணக்கியர் ஒரு கடினமான உண்மையை சொல்கிறார். யார் உங்கள் தன்னம்பிக்கையை அழிக்கிறாரோ அவர் உங்கள் எதிரி, அவர் கணவராயிருந்தாலும் கூட. இந்த உண்மை கேட்க கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உண்மை எப்போதும் இனிமையாக இருக்காது. இப்போ நீங்கள் கேட்பீர்கள், அவர் கணவர்தானே, கொஞ்சம் பொறுமையாயிருந்தா மாறிட மாட்டாரா? இதுதான் சாணக்கியர் எச்சரிக்கும் இடம். பொறுமை வேறு, அடிமைத்தனம் வேறு. உங்களை முன்னேற வைப்பவன் கணவன், உங்களை தினமும் சிறியவளாக்குறவன் எதிரி. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் மனசுக்குள்ள நேர்மையா பதில் சொல்லுங்கள். நீங்கள் அழுத பிறகு அவர் உண்மையில் மாறினாரா? நீங்கள் விளக்கம் சொன்ன பிறகு அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரா? இல்ல, ஏன்னா எதிரி உங்கள் கண்ணீரில தான் பலம் பெறுகிறான். உங்கள் விளக்கத்தில் தான் அவர் விளையாடுகிறான். நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு அவர் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறான். அதனால சாணக்கியர் சொல்றார், அழக்கூடாது, கத்தக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது. இது பலவீனம் இல்லை, இதுதான் தந்திரத்தின் ஆரம்பம். இந்த வீடியோ உங்களை கோபப்பட வைக்கலை, உங்களை சண்டை போட வைக்கலை, உங்களை விழிக்க வைக்கதான். உள்ளுக்குள் இருக்கும் சாணக்கியரை எழுப்ப. ஒரு பெண்ணின் கணவரே அவளுக்கு எதிரியாகிற போது அப்போதுதான் உண்மையான போர் ஆரம்பமாகிறது. சாணக்கியரின் விதி எண் 1, உணர்ச்சியை கட்டுப்படுத்து. முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவர் முதலில் தாக்குவது உங்கள் உடலை இல்லை, உங்கள் மனதை. அவர் உங்களை அடிக்காமல் இருக்கலாம், அவர் உங்களை கத்தாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வார்த்தைகள் மெதுவா உங்கள் உள்ளத்தில் காயம் உருவாக்கும். உங்கள் அமைதியை அவர் பயம் என்று நினைப்பார், உங்கள் பொறுமையை பலவீனம் என்று நினைப்பார். அங்கேதான் பல பெண்கள் தவறு செய்கிறார்கள். அவர் கிண்டல் செய்த உடனே முகம் மாறுகிறது. அவர் அவமானப்படுத்தினால் கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த ஒரு நொடியில் அவர் வெற்றி பெறுகிறார். சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன் போரில் பாதி வெற்றி பெற்றவன். நீங்கள் அழுதாலும் அவர் மாறமாட்டார், நீங்கள் கோபப்பட்டாலும் அவர் பயப்பட மாட்டார். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் குழம்ப ஆரம்பிப்பார். ஏன் இவள் பதில் சொல்லல? ஏன் இவள் உடையல? ஏன் இவள் அழல? இந்த கேள்விகள்தான் அவர் மனதில் முதல் சந்தேகத்தை உருவாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அமைதி பலவீனம் இல்லை, அது உங்கள் முதல் ஆயுதம். சாணக்கியரின் விதி எண் 2, வார்த்தையால் இல்லை வளர்ச்சியால் பதில். உங்கள் கணவர் உங்களை காயப்படுத்தும் போது அவர் விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் பயந்து நின்றுவிட வேண்டும். உங்கள் கனவுகள் சுருங்க வேண்டும். உங்கள் உலகம் வீட்டுக்குள்ளேயே முடிந்து போக வேண்டும். அதுதான் எதிரியின் ஆசை. அதற்கு ஒரே பதில் வளர்ச்சி. வாதம் வேண்டாம், புலம்பல் வேண்டாம், அமைதியாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். மிக முக்கியமா, பொருளாதாரமாக சுயநிலை அடைந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பணமில்லாத பெண்ணை கட்டுப்படுத்துவது எளிது. ஆனால் தன்னம்பிக்கை உள்ள பெண்ணை யாராலும் அடக்க முடியாது. நீங்கள் பேசாமல் உயர்ந்தால் அவர் வார்த்தைகள் தானாகவே அர்த்தமிழக்கும். சாணக்கியரின் விதி எண் 3, சரியான நேரம் வரை மௌனம். பெண்ணே, ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது. ஒவ்வொரு அகங்கார மனிதனும் ஒரு நாள் தவறு செய்வான். அது மனித இயல்பு. அதுவரை நீங்கள் செய்ய வேண்டியது கவனித்துக் கொண்டிருப்பது. அவர் என்ன பேசுகிறார்? யாரிடம் பேசுகிறார்? எப்போது முகமூடி கிழிகிறது? அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொள்ளுங்கள். பொறுமை இல்லாதவன் புத்திசாலி போல நடிக்க மட்டுமே முடியும்.
பொறுமையுள்ளவன் சரியான தருணத்தை தேர்வு செய்வான். சாணக்கியரின் விதி எண் 4. அமைதியான விலகல். எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா? நீங்கள் கத்தும்போது இல்லை, நீங்கள் அவனை பொருட்படுத்தாத போது. அவர் உங்களிடமிருந்து எதிர்வினை எதிர்பார்ப்பான். கோபம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், விளக்கம் சொல்ல வேண்டாம். அதில் ஏதாவது கிடைத்தால் அவருக்கு வெற்றி. அதனால் சாணக்கியர் சொல்கிறார், சத்தமில்லாமல் விலகுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் மனதை அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது அவரின் முக்கியத்துவம் தானாகவே குறையும். இதுதான் அமைதியான விலகல். சாணக்கிய தந்திரத்தின் 5வது படி செயலால் பதில். உங்களைப் பற்றி அவர் பொய் பேசலாம். அவர் எதிர்பார்ப்பது நீங்கள் உடனே உங்களை நிரூபிக்க வேண்டும். அங்கேதான் பலர் தோல்வி அடைகிறார்கள். அவர் நீங்கள் சோம்பேறி என்றால் நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அவர் நீங்கள் அகங்காரி என்றால் நீங்கள் அமைதியாக பணிவாக இருங்கள். ஒரு வார்த்தையும் பேசாதீர்கள். உங்கள் செயல்களே உண்மையை வெளிப்படுத்தும். சாணக்கியரின் விதி எண் 6. இடைவிடாத வளர்ச்சி. எதிரி உங்களை நிறுத்த விரும்புவான். நீங்கள் பயந்து நின்றுவிட வேண்டும் என்று விரும்புவான். அதற்கு ஒரே பதில் நிற்காமல் முன்னேறுவது. ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள்ளுங்கள், சிறிது முன்னேறுங்கள், சிறிது உயர்ந்து காட்டுங்கள். நீங்கள் உயர்ந்தால் அவர் கட்டுப்பாடு சிதறும். தந்திரத்தின் 6வது படி நிற்காதே, திரும்பாதே, உயர்ந்து கொண்டே இரு. சாணக்கியரின் விதி எண் 7. மறந்துவிடு, ஆனால் மன்னிக்காதே. இதுதான் கடினமான பாடம். பலர் சொல்வார்கள் மன்னிச்சுவிடு. ஆனால் சாணக்கியர் கேட்கிறார், உங்களை தினமும் காயப்படுத்துபவருக்கு மன்னிப்பு ஏன்? மன்னிக்காதே, ஆனால் பழிவாங்கவும் வேண்டாம். அவரை உங்கள் நினைவிலிருந்து அகற்றிவிடுங்கள். நீங்கள் அவரை நினைக்காத நாளே அவர் தோற்றுவிட்டார். பெண்ணே, நினைவில் வை, உறவு என்ற பேரில் யாருக்கும் உங்களை உடைக்க உரிமையில்லை. கணவர் என்றாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. உங்கள் தன்னம்பிக்கையை அழிக்கிறவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன். அமைதியாக இருங்கள், ஆனால் அடங்காதே. மௌனமாக இருங்கள், ஆனால் முட்டாளாக இருக்காதீர்கள். ஒரு நாள் உங்கள் அமைதியே அவர்களின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும். வெற்றி நிச்சயம்.